Hi friends, இன்னைக்கு பிளாஸ்டிக் போர்டில் வச்சு மதர்ஸ் டேக்கு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் போர்ட்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாட்டில் இருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த பாட்டம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கனால மறுபடியும் நான் வந்து லென்த்தை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ லென்த்தை கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பீஸுக்கும் கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இதுக்கும் வந்து நான் லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து ரிமூவ் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, நம்ம இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு நான் கார்ட்போர்ட் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வளைஞ்சு வரும். இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2 பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாட்டில் இது மாதிரி வச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். அந்த பாட்டிலோட கேப் போடுற பார்ட் வந்து கீழே வர மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, மாற்றி ஒட்டிடாதீங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. ஸோ இந்த சைடும் இந்த பீஸும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிடுறேன். கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தனால நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். அவ்வளோதான், க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 பீஸும் ஒன்றா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் இது ஃபுல்லுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிளாக் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லுமே வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து நான் கோல்டு மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே பிளாக் இல்லாமல் இந்த கோல்டு கலர் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். ஆனால் வந்து வெறும் கோல்டு பெயிண்ட் மட்டும் அடிச்சிங்கன்னா இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் கோல்டு பவுடர் எடுத்துகிட்டு இது மேலேயே லைட்டாக வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணி நான் வந்து இது அப்ளை பண்ணிக்கிறேன். கோல்டு பவுடர் யூஸ் பண்ணும்போது கேப் இல்லாமல் நல்லா ஈவனாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ பாருங்கள், பெயிண்ட்டோட பவுடர் யூஸ் பண்ணவும் கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோப் பாக்ஸ், இது மாதிரி ஏதாவது வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பேப்பர் எடுத்து நான் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பாக்ஸை நான் பிளாக் கலர் பேப்பரில் கவர் பண்ணிட்டேன். இப்போது இந்த பீஸை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி 2 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சர்க்கிளும் ஒரு சின்ன சர்க்கிளும் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் பேப்பர் வந்து டிசைனுக்காக நான் இது மாதிரி சுற்றியும் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேப்பரை நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இங்கே ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம இஷ்டம் தான், நடுவில் ஒட்டலாம் இல்லை மேலே கூட ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் பிங்க் கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை க்ளூ அப்ளை பண்ணி நான் கீழே இது மாதிரி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ உங்கள் அம்மாட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதி கொடுத்துக்கலாம். இது மதர்ஸ் டேக்கு மட்டும் இல்லை, ஃபாதர்ஸ் டேக்கும் இதே ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது விஷ் பண்ணணுன்னா இது மாதிரி சின்ன பேப்பரில் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் வந்து உங்கள் அம்மாவுக்கு சொல்லணுமோ அதை எழுதிட்டு இது மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் ஜூட்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் பெரிய பேப்பரில் கூட நம்ம எழுதிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். அவ்வளோதான். இப்போது இந்த ட்ராஃபிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மெசேஜை போட்டுட்டு ஏதாவது ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா ரிங், இயரிங், சின்ன கிஃப்ட் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் இது மாதிரி ஏதாவது உள்ளே போட்டு நீங்கள் இதை கிஃப்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது கிஃப்டாக மட்டும் இல்லை, இது ஒரு அவார்ட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபாதர்ஸ் டேக்கும் இதே ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மதர்ஸ் டேக்கு மட்டும் இல்லை, வேறு எதுக்காவது நீங்கள் ட்ராஃபி ரெடி பண்ணணுன்னா இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.